முக்குலத்தோர் எல்லாருமே இந்த பொம்பளை பின்னால போறதுன்னு சொல்றதே தப்பு. பொன் முத்துராமலிங்க தேவர்ன்ட்டு ரொம்ப ஒரு அருமையான ஒரு நபரை அவங்களோட தலைவரா ஏத்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட அவங்க இந்த மாதிரி ஒரு ஊழல் பொம்பளை கண்டிப்பா அவங்களோட தலைவியா ஏத்துக்க மாட்டாங்க. பொம்பளை இபிஎஸ் சிஎம் ஆக்குனதே என்னன்னா, அந்த ஆள் ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறேன்னு சொன்னதாலதான். ஆனா அந்த அம்மா ஏமாந்து. இபிஎஸும் ஒரு ஃப்ராடு, இபிஎஸும் ஒரு கொலைக்காரன் தான். அவனும் ஒன்றும் பெரிய யோகி சிகாமணி கிடையாது. ஏன்னா அவன் கொலை செஞ்சிருக்கான். 7 கொலை, 1 கொலை 2 கொலை இல்லை. இந்த அம்மாவுக்கு எந்த யோகியமும் இல்லை. அடுத்தவங்களுக்கு தீய சக்தின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த பொம்பளையே நாட்டை கொள்ளடிச்சிட்டு அதுக்கு தான் போய் ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு 4 வருஷம் உட்காந்துட்டு வந்திருக்குது. இவங்க தீய சக்தின்னு சொன்னா இந்த பொம்பளையும் ஒரு தீய சக்தி தான், திமுகவும் தீய சக்தி தான். அதாவது 2.5 லட்சம் கோடி இப்ப அது எங்க இருக்கு மேடம்? வெளிநாட்டுல நிறைய சொத்து வச்சிருக்காங்க. இதுல ஒரு சில சொத்து டிடிவி தினகரன் கிட்ட இருக்கு. மேக்ஸிமம் சொத்து பெனாமி பேர்ல இருக்குது. இந்த பொம்பளை கிட்ட அதர் திங்ஸ் லைக் டைமண்ட், கோல்டு இதெல்லாம் இருக்கு. கொள்ளடிச்ச காசு 1 கிடையாது. there is about 2.5 lakh crores. இது அந்த ஆத்மா கடை எங்க கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க அந்த பணத்தை வாங்கி நீங்க மக்களுக்கு இல்லாட்டி கவர்மெண்ட்டுக்கு எடுத்து கொடுக்கிட்டான்னு சொல்லி. வெளிநாட்டு சொத்து இருக்குது, பிசினஸ் இருக்குது. தினகரன்ல ஒரு ஆர்டினரி ஃபேமிலில இருந்து வந்தால் எப்படி அவங்ககிட்ட இன்னைக்கு 10,000 கோடி இருக்குது. சசிகலாவோட எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த சென்டிமெண்ட் வச்சுதான் அந்த கட்சி தொடங்கியிருக்காங்க. இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு மேடம்? கண்டிப்பா அந்த சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ அந்த பொம்பளை பின்னால் ஒரு 10,000 யாருன்னா ஆளுங்க சுத்திட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டா. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் வழக்கறிஞர் கீதா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சசிகலா அவர்கள் ஒரு புதுசா ஒரு கட்சியில இணைஞ்சிருக்காங்க. மதுரையை சேர்ந்த சக்கரவர்த்தி 2016 ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியில இவங்க இணைஞ்சு அந்த கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல நான் தான் இனிமேல் வரப்போறேன், அந்த கட்சி இனிமேல் நம்மளுதான் அப்படின்ற மாதிரி எடுத்துறாங்க. திமுக தீய சக்தியை ஆட்சியிலிருந்து விரட்டுவதான் இந்த கட்சியோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க மேடம்? தீய சக்தின்னு சொன்னா இந்த பொம்பளையும் ஒரு தீய சக்தி தான், திமுகவும் தீய சக்தி தான். அந்த மாதிரி பார்த்தோன்னா இப்போ தமிழ்நாட்டுல ஆழ்ந்து வந்த கட்சிகள் விதைடுது. அண்ணா திமுக, அதிமுக. நான் கட்சியை தப்பு சொல்ல மாட்டேன். கட்சியில் இருக்கும் நபர்கள் எல்லாருமே ஊழல்வாதிகள். ஆகிய எல்லாருமே தீய சக்திகள் தான். ஸோ ஆகிய இது எப்படி தெரியுமா, இந்த அம்மாவுக்கு எந்த யோகியமும் இல்லை. அடுத்தவங்களுக்கு தீய சக்தின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த பொம்பளையே நாட்டை கொள்ளடிச்சிட்டு அதுக்கு தான் போய் ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு 4 வருஷம் உட்காந்துட்டு வந்திருக்குது. ஸோ ஆகிய யாரை தீய சக்தின்னு கூப்பிடணும்னா, மக்கள் வேணா தீய சக்தின்னு யாரையும் என்னால் கூப்பிடலன்னா, மக்கள் தான் பாதிக்கப்படுறவங்க. ஆனா இந்த கெட்டவங்களே இன்னொருத்தர் தீய சக்தின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைக்கு அருகதை சொல்லு. அவங்க எவ்வளவு சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்காங்க மேடம்? நான் சொல்றேன், எப்பவும் சொல்ற மாதிரி தான் நான் எப்பவும் ஸ்டெடியா அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். 2.5 லட்சம் கோடி கொள்ளடிச்சிருக்காங்க. ஜெயலலிதாவோட பணம் அந்த பொம்பளை கிட்ட தான் இருக்குது. அதுவும் கொள்ளடிச்ச காசு தான். ஜெயலலிதா பணம்னா ஜெயலலிதா அன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறதால அவங்க சிஎம்மா இருந்தப்போ இவங்க தான் ஆட்சி மெயினா இதுதான் ஒரு நிழல் சிஎம்மா இருந்துச்சு. இதுவும் இது ஒரு புருஷனும். இவங்ககிட்ட தான் அந்த பணம், கொள்ளடிச்ச பணம் எல்லாம் மொத்தமே இவங்ககிட்ட தான் இருக்குது. இதுதான் அந்த ஆத்மா. நீங்க நம்புறீங்களோ இல்லையா, அந்த ஆத்மாவும் அதான் எங்ககிட்ட சொல்றாங்க. இந்த 2 லட்சம் கோடி வாங்கி மக்களுக்கு இல்லாட்டி கவர்மெண்ட்டுக்கு வாங்கி கொடுக்கிட்டாதான் நம்ம சொல்றாங்க. அதெல்லாம் நாங்க ப்ரூவ் பண்ண முடியாது. அது இது எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லுங்க. அதாவது 2.5 லட்சம் கோடி இப்ப அது எங்க இருக்கு மேடம்? 2 லட்சம் கோடி ஆல் ப்ராப்பர்ட்டியா இருக்குது. இல்லாட்டி இந்த பொம்பளை நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்கு. அதுல நிறைய பேர் திருப்பி கொடுக்கறது இல்லை. அதுக்கப்புறம் வெளிநாட்டுல நிறைய சொத்து வச்சிருக்காங்க. இதுல ஒரு சில சொத்து டிடிவி தினகரன் கிட்ட இருக்குது. ஆகிய அவங்க குடும்பத்தார் ஒரு சிலர் கிட்ட இருக்குது. பட் மேக்ஸிமம் சொத்து பெனாமி பேர்ல இருக்குது. இந்த பொம்பளை கிட்ட அதர் திங்ஸ் லைக் டைமண்ட், கோல்டு இதெல்லாம் இருக்கு.
இதெல்லாம் எப்படி ஜெயலலிதா அவர்களை ஏமாற்றி எடுக்கப்பட்டது மேடம்? ஒரு விஷயத்துல கூட ஜெயலலிதா அவர்கள் இவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களால யூகிக்க முடியலையா? யூகிச்சாங்களோ இல்லாட்டி யூகிக்கலையோ அந்த சூழ்நிலை என்ன இருந்துச்சோ அந்த உள்ளார நம்மளுக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு முஸ்லிம், அவங்களுக்கு ஒரு இந்த சொத்தெல்லாம் வாங்கி கொடுக்குற ஒருத்தர் இருந்தாரு. அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். அவர் என்கிட்ட நிறைய தடவை சொல்லிருக்கார். ஒரே ஒரு சொத்துக்கு தான் ஜெயலலிதா வந்து கையெழுத்து போட்டு இது பண்ணாங்க. மிச்ச எல்லாம் இது அந்த காலத்துல எல்லாம் கையெழுத்து 2 சைடும் போடணும். வாங்குறது அவங்க போடணும் தேவையில்லை. தட் இஸ் போட்டோ எல்லாம் போடணும் தேவையில்லை. இதெல்லாம் தேவையில்லை இல்லையா? விற்கிறது அவங்க தான் கையெழுத்து போடுவாங்க. அப்போ வந்து நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன், ஸ்பெஷல் ரிஜிஸ்ட்ரேஷனா இவங்க எந்த இடத்துல கூப்பிடுறாங்களோ அந்த இடத்துக்கு ரிஜிஸ்ட்ரார் வந்து பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. அதுல அவர் சொன்னது ஒரே ஒரு சொத்து தான் ஜெயலலிதா தெரிஞ்சு நடந்து. மிச்ச முக்காவாசி 98% ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் இவங்க குடும்பம், தட் இஸ் சசிகலா, நடராஜன் இவங்களுக்கு தான் தெரிஞ்சு, பிளஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை எந்த விதத்துல இவங்க வந்து கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க மேடம்? எப்படி கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது கையாண்டாங்களா? இல்லம்மா, அவங்க வந்து இந்த மன்னார்குடி கோஷ்டி வந்துட்டு இவங்க வந்து இந்த செய்வினை இதுல எல்லாம் பெரிய கை மாஸ்டர் தேர்ந்தவர்கள். ஆஃப் இந்த இந்த மன்னார்குடி கோஷ்டி, தட் இஸ் ஜெயலலிதா சசிகலாவோட குடும்பம் வந்து எல்லாருமே இந்த செய்வினை, இந்த மாந்திரீகம் இதுல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ். தட் இஸ் ஆளுங்களை வச்சு செய் வைப்பாங்க. ஜெயலலிதாவை அவங்க கண்ட்ரோல் பண்ணது இந்த செய்வினையால தான். ஓகே, இது வந்து எங்களுக்கு தெரியும். பிளஸ் அவங்களோட பிரதர், ஜெயலலிதாவோட பிரதர் ஜெயக்குமார் அவர்களுக்கு தெரியும். அவங்க ஒய்ஃப் ஜெயலட்சுமிக்கு தெரியும். தீபக்லாம் அப்ப ரொம்ப சின்ன குழந்தைங்க ஆகியால அவங்களுக்கு தெரியுமோ தெரியாத நான் அதை வந்து இது செய்யல. பட் எனக்கும் தெரியும். எனக்குமே செய்வினை பண்ணுச்சு இந்த சசிகலாவும் இந்த லோக்கல் எம்எல்ஏ வானத்தின்னு சொல்ற ஒரு பொம்பளை. அது வந்து எங்களுக்கு தான் தெரியும். எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எங்களுக்கு தெரியும் நாங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம். பட் ஒரு சிலருக்கு அதான் நான் சொல்றேன். இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கால, என்னோட கடவுள் என்னை காப்பாத்திருக்கார். பாவம் ஜெயலலிதா வந்துட்டு என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ உள்ளார நம்மளுக்கு தெரியாது. ஆனா நாங்க கேள்விப்பட்ட மட்டும் அந்த வேலைக்காரர்கள் ஒரு சிலர் என்னை சந்திக்க வந்தவர்கள் எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி சசிகலா வந்து ஒரு சமயம் ஜெயலலிதாவை அடிச்சே வச்சிருவாமா, ஒரு அம்மா ஊசி போட்டு அவங்கள படுக்க வச்சிருவாங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. வெளியே இந்த உண்மைகள் வெளியே வரல. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த வேலைக்காரர்கள் எல்லாருமே சசிகலாவோட கண்ட்ரோல்ல தான் இருந்தாங்க. ஸோ வேலைக்காரங்க வந்து எவ்வளவு தைரியமா வந்து ஒரு போலீஸ்காரங்கிட்டோ இல்லாட்டி அவங்க வெளியே வந்து அவங்களால என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும் சசிகலா மேலே மீறியும் நடராஜனை மீறியும். ஸோ அது ஜெயலலிதாவோட தலையெழுத்து. இந்த கூட்டத்தை அவங்க உள்ளார வச்சுட்டு அவங்க செஞ்ச தவறு. அவங்க கூடவே ஏதோ ஒரு பெட்டியில மர்மமான ஒரு பொருளை கையில வச்சுப்பாங்க அப்படின்லாம் ஒரு தகவல்லாம் வருது. என்ன வச்சிருப்பாங்க? 91-96 பீரியட்ல சசிகலா எப்ப பார்த்தா ஜெயலலிதா கூட போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த போட்டோஸ்ல இந்த பிளைட்ல இருந்து இறங்கும் போது அந்த பொம்பளை எப்போ ஒரு பொட்டி கையில வச்சிருக்கோம். அந்த பொட்டியில வந்து குட்டி சாத்தான் வச்சுட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஜெயலட்சுமின்னு சொல்லியிருக்காங்க. நானும் நிறைய தடவை அந்த பொட்டியை பார்த்துருக்கேன். பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி போட்டோகிராஃப்ஸ் எனக்கு காமிச்சு உங்களுக்கு காட்டுறதுக்கு. பட் நீங்க மேபி ஊடகங்களுக்கு நீங்க பழைய போட்டோஸ் எடுத்தீங்கன்னா பார்க்கலாம். பிளஸ் டிவி நரசிம்மராவ் வந்துட்டு பிரைம் மினிஸ்டரா அவங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ சசிகலா வந்துட்டு அவருக்கு பாயசத்துல ஏதோ ஒரு இந்த பொடி ஏதோ கலக்கி குடிச்சாங்க. இது வந்து ஜெயலட்சுமி வந்து கண்ணால பார்த்துருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த சசிகலா கூட்டம் வந்து ஒரு இந்த கூட்டம், ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்த மந்திரம் மாந்திரிகம் பண்ற அந்த செய்வினை செய்யறதுக்கு மற்றவங்க மேல செஞ்சு அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறது, அதுல அவங்க எல்லாருமே ஃபேமஸ். இந்த கட்சிக்கான நோக்கம் என்னவா இருக்கு மேடம் சசிகலா அவர்களுக்கு? கட்சி ஆரம்பிக்கிறதெல்லாம் முக்காவாசி கட்சிக்கார. இப்ப நானுமே கட்சி வச்சிருக்கேன். பட் நான் என்னைக்கு யார்கிட்ட போய் 5 பைசா வாங்கவும் மாட்டேன், 5 பைசா செய்ய மாட்டேன். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பவர்ல போயிருக்கவங்க எல்லாம் கட்சியிலயோ இல்ல கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு அவங்க கொள்ளடிச்ச காசு வந்து எப்படி காப்பாத்திக்கிறது தான் எல்லாரும் பண்றாங்க. இன்க்ளூடிங் ஏசி சண்முகம். அப்போ வந்து ஒரு காலகட்டத்துல ஒரு ஜாதி கட்சியை கொண்டு வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ அவர் ஜாதி கட்சி அகையில நிறைய பேர் அதர் இந்த ஜாதி கட்சியை கொண்டு வராங்க, இல்லாட்டி இந்த இருக்கும் அரசியல் கட்சியில. இப்போ இபிஎஸ்மே நான் நிறைய பேச்சில சொல்லிட்டேன். இபிஎஸோட பையன் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு கட்சி எக்கேடு போனாலும் கவலை இல்லை, நாங்க வந்து பதவியில ஆப்போசிஷன் லீடரா இருந்தாலும் கூட எங்களுக்கு
அந்த கட்சி வந்து அவங்க கொள்ளடிச்ச காசை தான் காப்பாற்றிக்கிறதுக்கெல்லாம் இருக்காங்க. யாருமே நாட்டு மக்களுக்கோ இல்லாட்டி நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அரசியல்ல இல்லை. ஒரு அவல நிலை நம்ம நாட்டுல வந்துட்டு முக்காவாசி 98% ஆஃப் த பாலிட்டிஷியன்ஸ் வந்து எல்லாம் ஊழல்வாதிகளா தான் இருக்காங்க. சசிகலா அவர்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க சமுதாயம் சார்ந்து முக்குளத்தூர் மக்கள் இருக்காங்க. இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் அவங்க கை கொடுக்க வாய்ப்பு இருக்கா மேடம்? கண்டிப்பா இல்லைங்க. பாருங்க, முக்குலத்தோர் எல்லாருமே இந்த பொம்பளை பின்னால போறதுன்னு சொல்றதே தப்பு. ஏன்னா அந்த முக்குலத்தோர் வந்துட்டு அவங்க வந்து பொன் முத்துராமலிங்க தேவருக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு நபரை வந்துட்டு அவங்களோட தலைவரா ஏத்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஊழல் பொம்பளை கண்டிப்பா அவங்களோட தலைவியா ஏத்துக்க மாட்டாங்க. பட் இந்த பொம்பளை கிட்ட நிறைய காசு இருக்குது. அதில் இந்த காசை எப்படி கொள்ளாடிக்கிறதுன்னு தான் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை கூட இருக்கவங்க எல்லாரும். நீங்க அப்படி அவங்க எல்லாருமே சமுதாயமே கம்ப்ளீட்டா அவங்களுக்கு ஓட் போடுறோன்னா ஏன் 2021 ஒரு எம்எல்ஏ சீட் கூட அவங்க ஜெயிக்கல? தட் இஸ் தினகரன் வந்து அன்னைக்கு எலெக்ஷன்ல நின்றுச்சு இல்லையா, ஒரு சீட்டும் ஜெயிக்கல. அதே மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் ஜெயிக்கல. அப்போ வந்துட்டு ஒட்டு மொத்தம் சமுதாயம் ஓட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ இல்ல ஒரு எம்பி வந்திருக்க கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு இதை கிரியேட் பண்றது, என்னமோ இந்த கட்சி ஜாதி எல்லாமே அவங்க பின்னால்தான் வருது மாதிரி அது தப்பான ஒரு எண்ணம் அண்ட் அபிப்பிராயம். மேடம், இவங்க கிட்ட 2 லட்சம் கோடி பணம் சொத்து இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அந்த பண மதிப்பிழப்பு ஏற்படும் போது சில காசுகள்லாம் ஒரு சில கிட்ட கொடுத்து வச்சதாகவும் அதெல்லாம் இன்னும் வராம ஏமாத்திட்டாங்க அப்படிலாம் சொல்லப்படுது. அதெல்லாம் உண்மையா? யார்கிட்ட கொடுத்து வச்சாங்க? அது எவ்வளவு உண்மை? நிறைய ரியல் எஸ்டேட் அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்குது. இந்த பொம்பளை நிறைய பேர் கொடுத்துருக்குது. அவங்க யாருமே இந்த பணத்தை கொடுக்கல. ஏன்னா இந்த பொம்பளை ஜெயிலுக்கு போயிடுச்சு. ஆனா அந்த டிமானிட்டைசேஷன் நடந்தப்போ ஜெயலலிதா அக்கார்டிங் டு தீஸ் பீப்புள் ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ இந்த சசிகலா வந்து இபிஎஸ்க்கு ஒரு 40,000 கோடி கொடுத்து அதை மாற்றி கொடுக்க சொல்லி கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அந்த ஆள் அமுத்திட்டாருன்னு சொல்லி, அப்போ வந்து இந்த பொம்பளை வந்து இபிஎஸ் வந்து சிஎம் ஆக்குனதே என்னன்னா அந்த ஆள் ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறேன்னு சொன்னதாலதான். ஆனா அந்த அம்மா ஏமாந்துருச்சு. ஸோ அதெல்லாம் இபிஎஸும் ஒரு ஃப்ராடு, இபிஎஸும் ஒரு கொலைக்காரன் தான். அவனும் ஒன்றும் பெரிய யோகி சிகாமணி கிடையாது. ஏன்னா அவன் கொலை செஞ்சிருக்கான், 7 கொலை, 1 கொலை 2 கொலை இல்லை. அப்ப இந்த மாதிரி நபர்களை நம்ம மக்கள் தேர்ந்தெடுத்தால் தமிழ்நாட்டு மக்களோட அவல நிலை இது ரொம்ப அவல நிலை. இந்த கேண்டிடேட்ஸ், இந்த கட்சிகள் போடும் கேண்டிடேட்ஸ் எவ்வளவு பேர் நியாயமானவர்கள், மக்களுக்காக சேவை பண்ணுவார்னா கண்டிப்பா 99% யாருமே மக்கள் சேவைக்காக வரல. எல்லாருமே கொள்ளடிக்கிறதுக்கு அரசியல் போறாங்க. அந்த மாற்றம் வரணும், மக்கள் மத்தியில வரணும். இந்த எலெக்ஷன் தட் இஸ் 2026. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பொருளாதாரம் உலகம் எங்கும் இந்த போர் நிலைமை, இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஒரு எலெக்ஷன் தேவைன்னா கண்டிப்பா தேவையில்லை. பார்க்கலாம். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஐ ஆல்வேஸ் சே, நான் கடவுள் நம்பிக்கை இருக்க ஒரு மனுஷி. என் கடவுள்கிட்ட நான் கேட்கிறேன், இந்த எலெக்ஷன் தேவையா? நான் எவ்வளோ பேர் மிடில் கிளாஸ் பீப்புள், கீழ் மட்டத்து, தட் இஸ் லோவர் இன்கம் பீப்புள் எல்லாம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வெளியே நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடி கிடக்குது. நான் ஒரு வாரத்துக்கு முன்னால மெட்ராஸ்ல இருந்து வரும்போதே இந்த அவல நிலை ஆரம்பிச்சாச்சு. பெட்ரோல் பங்க்ஸ்ல மெட்ராஸ் சிட்டியில நிறைய வண்டிங்க நின்றுச்சு. பட் ஹைவேஸ்ல அந்த டைம்ல இல்லை. இப்போ எப்படி இருக்குதோ எனக்கு தெரியாது. ஓகே, அப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த எலெக்ஷன் தேவைன்னா கண்டிப்பா தேவையில்லை. இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். இந்த எலெக்ஷன் வந்துட்டு நாட்டு மக்களுக்கு வந்து எந்த நன்மையும் செய்ய போறது கிடையாது. சசிகலா அவர்கள் அடிக்கடி ஒரு சொல்ற விஷயம் என்னன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நான் ரொம்ப பக்கபலமா இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்வது உண்டு. ஸோ நீங்களும் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருந்ததா நீங்க குறிப்பிட்டு வந்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் ஜெயலலிதா அவர்களும் ஒரு நட்பு இருக்கு. ஸோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க மேடம்? ஜெயலலிதாவுக்கும் எனக்கும் பெரிய நட்பு கிடையாதுங்க. எனக்கு எங்க அம்மாவுக்கும் அவங்க அம்மாவுக்கு தான் பெரிய நட்பு. பட் நாங்களாம் சின்ன ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். பட் 1991 அந்த அம்மா சிஎம் ஆருக்கு, இந்த டிஎம்கே கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆருக்கு எனக்கு ஒரு பெரிய பங்கு இருந்துச்சு. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க சிஎம் ஆனது. ஈவன் செங்கோட்டையன் என் சைதை துரைசாமிக்கு தெரியும் நான் என்ன செஞ்சேன், எதால அவங்களுக்கு டிஸ்மிஸ் ஆச்சு, எப்படி ஆட்சி கொண்டான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் உண்மை மனசாட்சின்னு இருந்தா உண்மையே பேசுவாங்க. ஸோ அது இப்ப நான் ப்ரூவ் பண்ண முடியாது. இந்த ஒரு 15 வருஷம் இவங்க ஆட்சியில இருந்திருக்காங்க ஆல்மோஸ்ட். ஓகே, 91, 96, 2001, 2006, 2011 to 2016 ஜெயலலிதா இருந்த போது.
அப்போ வந்து மொத்த கண்ட்ரோல் சசிகலா நடராஜன் கையில தான் இருந்துச்சு. அகில அவங்க கொள்ளடிச்ச காசு 1 கிடையாது. there is about 2.5 lakh crores. இது வந்து அந்த ஆத்மாக்களே எங்ககிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க அந்த பணத்தை வாங்கி நீங்க வந்து மக்களுக்கு இல்லாட்டி கவர்மெண்ட்க்கு எடுத்து கொடுக்கிட்டான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சாத்தியமான்னு சொன்ன காலம்தான் பதில் சொல்லணும் இதுக்கு எல்லாமே. பட் கண்டிப்பா இந்த சசிகலா ஃபேமிலி எல்லாத்துக்குமே நிறைய பணம் இந்த கொள்ளடிச்ச காசுல இருந்து பங்கு இருக்குது. அதே மாதிரி இந்த ஜிடிவி தினகரனுக்கு இந்த லண்டன்ல ஹோட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உண்மைதான், பொய் கிடையாது. அப்போ நிறைய இடத்துல இவங்களுக்கு வெளிநாட்டுல சொத்து இருக்குது, பிஸ்னஸஸ் இருக்குது. எப்படிங்க தினகரன்ல ஒரு ஆர்டினரி ஃபேமிலில இருந்து வந்தாலும் எப்படி அவங்ககிட்ட இன்னைக்கு 10,000 கோடி இருக்குதுன்னா, இந்த அதானி அம்பானி இவங்களே எப்படி இப்படி இப்படி பெரிய பணக்காரங்க இருந்தா இந்த அரசியல்வாதிகள் கொள்ளையடிச்ச காசு அவங்க கிட்ட பார்க் பண்ணி அதை வச்சு அவங்க பிசினஸ் பண்றதால தான் இவ்வளவு காசு. ஓகே, ஒரு நியாயமா ஹானஸ்டா நேர்மையா வாழ்ந்த ஒரு மனிதன் பிசினஸ்ல இவ்வளவு 10,000 20,000 கோடி எல்லாம் சம்பாதிக்கிறது ரொம்ப சாத்தியம் கிடையாது. எதுனா தப்பான பிசினஸ் லைக் ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் அந்த மாதிரி பண்ணியிருந்தா வேணா அவங்க அவ்வளவு சம்பாதிக்கலாம். பட் டெஃபினட்டா இவ்வளவு சம்பாதிக்க முடியாது, தான் உண்மை. ஜெயலலிதா அவர்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஒரு பக்குவலமா இருந்தீங்க மேடம்? நாங்க ஆட்சியில இருந்தோம் டெல்லியில. விபி சிங் சந்திரசேகரோட கவர்மெண்ட், விபி சிங் அப்புறம் சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு. அந்த காலகட்டத்தில் தான் டிஎம்கே ஆட்சியில் இருக்கும். நாங்க அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் அவங்களோட. பட் ஏதோ ஒரு பிரச்சனையால எங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததால அன்னைக்கு 91 ஜனவரி 31 வந்துட்டு இந்த டிஎம்கே கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் மேல வந்தப்பதான், அந்த மே எலெக்ஷன் அப்பதான் ராஜீவ் காந்தி இறந்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அது வந்து டெஃபினட்டா ஒரு சிம்பத்தி வேவ் உங்களுக்கு கொடுத்துச்சு. இல்லாட்டி அந்த அளவுக்கு அதிமுகவும் காங்கிரஸ் ஜெயிச்சு வந்திருக்காது தமிழ்நாட்டுல. பட் ராஜீவோட கொலை வந்து பாவம், இட்ஸ் சேட் இதுதான். அதால வந்து இவங்களுக்கு ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைச்சி இவங்க ஆட்சியில் இருந்தாங்க, ஆட்டம் போட்டாங்க. நிறைய பேர் நீங்களாம் அந்த அந்த காலகட்டத்தில் எவ்வளவு வயசு இருந்தீங்களோ பிறந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. பட் அவ்வளவு ஆட்டம் போட்டாங்க இந்த மன்னார்குடி குடும்பம். அதால ஆட்சியை இழந்தாங்க. 96 டிசம்பர்ல ஜெயலலிதா அவங்க வந்து அரெஸ்ட் ஆகி போயிருந்தப்போ ஜெயிலுக்கு வந்து நானும் தீபக் அதுக்கப்புறம் கொழுங்குவேலோட ஒரு பிஏ ஒருத்தர் இருந்தார். நாங்க தான் ஃபர்ஸ்ட் மனு போட்டோம் ஜெயலலிதாவை சந்திக்கிறதுக்கு ஜெயில. அதுக்கப்புறம் ஒரு 10-12 பேர் வந்திருந்தாங்க அவங்க கட்சியில இருந்து. அவங்க சித்தி வந்திருந்தாங்க, அந்த சமையல்காரம்மா ராஜமான்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை வந்துருந்துச்சு. ஸோ அதில் ஆஸ் விசிட்டர்ஸ்ன்னு பார்த்தா நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் விசிட்டர்ஸ் ஃபார் ஜெயலலிதா. அது வந்து தினமலர் பேப்பர்ல கூட இருக்குது, நம்ம ஒன்றும் பொய் சொல்லணும்னு தேவையில்லை, ஆதாரமாக இருக்குது. இதான் நடந்த நிகழ்வுகள். ஆனா வந்துட்டு ஜெயலலிதா வந்து ஒரு என்ன சொல்றது, எல்லாரும் அந்த அம்மாவை இரும்பு மனுஷின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி ஜெயலலிதா இரும்பு மனுஷியே கிடையாது. இது சசிகலா தான் இரும்பு மனுஷி. ஏன்னா அந்த ஜெயலலிதாவை அப்படி மேனிப்புலேட் பண்ணி மிரட்டி என்ன சொல்றது துன்புறுத்தி அவங்கள ரொம்ப கொடுமைப்பட்டிருக்காங்க. ஓகே, அதெல்லாம் இப்ப நாங்க யாருமே ப்ரூவ் பண்ண முடியாது. காலம் இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். ஜெயலலிதா அவர்களுக்கு இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் அட்வைசரா இருந்தாங்களா மேடம்? அட்வைசர் எல்லாம் எப்படிங்க இருப்பாங்க? இந்த பொம்பளை எனக்கு 3ஆம் கிளாஸ் படிச்சு. பட் ஓகே, ஷீஸ் காட் குட் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு சூனியக்காரி அது. பட் நடராஜன் வாஸ் த பர்சன் பின்னால இருந்து இந்த சசிகலாவை இது மேனிப்புலேட் பண்ணிட்டு இருந்ததுல நடராஜன். ஓகே, ஹி வாஸ் த பிரெயின் பிஹைண்ட் சசிகலா. பட் ஜெயலலிதா அதுக்குன்னு ஜெயலலிதா தத்தி கிடையாது. ஷீஸ் அ வெல் ரெட் லேடி. பட் அவங்கள சூழ்ந்து இருந்தவங்க எல்லாருமே அந்த அம்மா வந்து ஒரு மகடக்காய வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனிவே இதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு நாள் இந்த உண்மைகள் வெளியே வரும். சசிகலாவோட எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த சென்டிமெண்ட் வச்சுதான் அந்த கட்சியை வந்து தொடங்கியிருக்காங்க. இதை வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு மேடம்? கண்டிப்பா அந்த சென்டிமெண்ட் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா எம்ஜிஆரோட ரசிகர்களோ இல்ல ஜெயலலிதாவோட ரசிகர்களோ வந்து சசிகலாவோட ரசிகர்கள் கிடையாது. சசிகலா இஸ் நோ பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு கிரேட் லீடர் எல்லாம் கிடையாது. தான் கொள்ளடிச்சு எல்லா உலகத்துக்குமே தெரியும் தான் கொள்ளடிச்சு. இப்ப அந்த பொம்பளை பின்னாடி ஒரு 10,000 யாருன்னா ஆளுங்க சுத்திட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டா 6 கோடி ஓட்டர்ஸ் அல்ல அவங்க கிடையாது. அப்படி அவங்க எல்லாருமே அந்த மாதிரி சாதகமா இருந்ததுன்னா 2021 எலெக்ஷன்ல டிஜிவி தினகரனோட கட்சி அட்லீஸ்ட் ஒரு சீட் ஜெயிச்சிருக்கணும், எம்பியில ஒரு சீட் ஜெயிச்சிருக்கணும். போய் ஜெயிக்கல. ஸோ இவங்க எல்லாம் அவங்களுக்கு ஓட் போடுவாங்கன்னா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. இந்த பொம்பளை அரசியல இப்போ சுத்திட்டு வந்துட்டு இருக்குது தன்னோட கொள்ளடிச்ச காசை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு சொல்லி நாட்டு மக்களுக்கு. இந்த பொம்பளை யாரை சந்திச்சது? ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கணும். யார் போய் இந்த சசிகலாவை சந்திக்க முடியும்? இந்த கொள்ளடிக்கிறவன் ஃப்ராட் பண்றவன் புரோக்கர் இவன் தான் அந்த பொம்பளையை ஏன்னா நியாயமானவங்க சந்திக்க முடியுதா? யாரும் நானே சந்திக்க முடியாது. இதான் உண்மை. ஓகே, அப்போ வந்து இந்த பொம்பளை வந்து மக்கள் ஏத்துப்பாங்க, ஏத்துப்பாங்க, கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. இது என்னோட கணிப்பு.
இந்த சசிகலா வந்துட்டு பாருங்க, அந்த பொம்பளை வந்து பிஜேபி ஒரு பக்கம் இயக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே. இவங்க நினைச்சுக்க வேணாம் வந்துட்டு இவங்க வந்து இவங்க வந்து அட்டாக் பண்றதே ஆக்சுவலி வந்து அதிமுகவு தான். இவங்க வந்து தனியா போய் நிக்கும்போது அதிமுகவோட இதுதான் அந்த ஓட் பேங்க் தான் எஃபெக்ட் ஆகும். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு சசிகலா ஒட்டுமொத்த இது எஃபெக்ட் பண்ணுமா கிடையாது. அந்த பொம்பளைக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு கிடையாது. பட் பணம் பலம் இருக்குது. கண்டிப்பா இருக்கிறது. மற்றவங்களை விட அந்த பொம்பளைகிட்ட நிறைய பணம் இருக்குது செலவு பண்ணுக்க. ஆனா அது ஒரு பெரிய கஞ்சபிசாரி குடும்பம். அந்த மன்னார்குடி கூட்டமே ஒரு பெரிய ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க குடிக்கிறது. ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பட் என்னை பொறுத்த வரையிலும் இந்த எலெக்ஷன் நடக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கிறது. நடக்காட்டி நான் சந்தோஷப்படுறேன். நடந்துச்சுன்னா மக்களோட கஷ்ட காலம், அவ்வளவுதான். சசிகலா வந்து ஜெயிலுக்கு பொறுத்த முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்தது. யார் கை நீட்டாங்களோ அவங்க தான் முதல்வர், அடுத்தடுத்த அமைச்சர்கள்லாம் அவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஆனா ஜெயிலுக்கு போய் திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா எந்த பவருமே இல்லாம அந்த தன்னோட அவங்க வச்ச ஆளுங்கிட்டே போய் பேசி அந்த கொடுத்த அதிகாரத்தை திரும்பி பெற முடியாத ஆளதான் மாறுறாங்க. அதுக்கு என்ன காரணம் மேடம்? துரோகம் பாருங்க. அந்த பொம்பளைக்கு செஞ்ச துரோகம், ஜெயலலிதா பண்ண துரோகம், அந்த பொம்பளைக்கு துரோகம் தானே நடக்கும். சொல்லுவாங்க இந்த இங்கிலீஷ்ல வாட் யூ சோ யூ வில் ரீப்னு சொல்லிட்டு, நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் வினை அரிப்போம் சொல்லிட்டு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அந்த பொம்பளை அதானே செஞ்சுச்சு நிறைய பேர். அதே தான் திருப்பி இபிஎஸ் அழகா செஞ்சிருக்கான். இபிஎஸ் வந்து ஒரு துரோகி தான், இல்லை நான் சொல்ல மாட்டேன். இபிஎஸ் பொறுத்தவரையிலும் சசிகலா அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்குது. அது வந்துட்டு அது அவங்களுக்குள்ளார அதுக்குன்னு சொல்லிட்டு சசிகலா நல்ல பொம்பளைன்னு சொன்னா கண்டிப்பா நல்ல பொம்பளையே கிடையாது. அது வந்துட்டு ஒரு தீய சக்தி. சசிகலா தீய சக்தி ஃபார் த தமிழ்நாடு பீப்புள். தமிழ்நாடு மக்கள் வந்துட்டு இந்த பொம்பளையை கண்டிப்பா தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. பட் ஷீ கேனாட் ஸ்டாண்ட் ஃபார் எலெக்ஷன். அந்த பொம்பளை எலெக்ஷன் நிக்க முடியாது. யாருன்னா ஒருத்தர் நிக்க வைக்கணும். பார்க்கலாம் அவங்க எல்லாம் எவ்வளவுக்கு அந்த பொம்பளையோட துரோகம் பண்ணாம இருப்பாங்கன்னு பார்க்கலாம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி மேடம். நன்றி, தேங்க்யூ. இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.